என்னையா சட்டசபையில போய் பேசுறீங்க? பாக்குறதுக்கு ஐபிஎல் மேட்சோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கியா? கடைசியில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? டாஸ்மாக பத்தி பேசணும்னு எடுத்தம்பார் ஒரு ஓட்டம்னு சொல்லிட்டு நம்ம சின்னையா உதயநிதி அவர்கள், பத்ரோ பாலாஜி அவர்கள், ராயபுரம் தாடிகாரன் சொல்லிட்டு ஒட்டுமொத்த திமுக காரங்களும் செதறிட்டாங்களே. திரு விஜய் அவர்கள் பேசின மொத்த டூரேஷன் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம். இப்ப ஏற்பட்ட சிரிப்பலை மிக்க ஒரு சட்டசபையை நான் வாழ்நாள்ல பார்த்தது கிடையாது சாமி. 1990 ரசிகர் மன்றத்தை தொடங்குறோம். நற்பணி மன்றம், மக்கள் மன்றம், மக்கள் இயக்கம், வெள்ள நிவாரணங்கள், கொரோனா நற்பணிகள், பயிலகங்கள், நூலகங்கள். 2011 2007 நம்ம மீனவர்களை தாக்குனது எதிரான போராட்டங்கள். 2017 ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக நின்னோம். 2018 ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக நின்னோம். மக்களோட நின்ன ஒரே காரணத்தினால 2021 உள்ளாட்சி தேர்தலை போட்டிட்டு மக்களுங்களை தேர்ந்தெடுக்கவும் செஞ்சாங்க. தேர்ந்தெடுத்து கையா விட்டாங்க. 2024 கட்சியை தொடங்குறோம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை எங்க கையில கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஆண்டுகள்ல விழுந்த ஓட்டம்னா 1,72,00,000 மக்கள், கிட்டத்தட்ட 35% மக்கள் அவங்களோட ஆதரவை வாக்குகளா செலுத்தி இருக்காங்க. பெரும்பான்மை, அதாவது மெஜாரிட்டி இல்லாத போதிலும் மதசார்பற்ற கட்சிகளோட ஆதரவை மட்டும் வாங்கி நாங்க சொன்ன மாதிரி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கையும் கொடுத்துருக்கோம். எதிர்கட்சிகள் நீங்க எல்லாருமே நாங்கெல்லாம் சின்ன பசங்க, எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றீங்களே. கரெக்ட் தான் சார். எங்களுக்கு எல்லாம் டெண்டர்ல ஆட்டை போட தெரியாது, கமிஷன் வாங்க தெரியாது, அரசு வேலைகளை ஏலம் போட்டு விற்க தெரியாது. இதெல்லாம் தெரியாமலே இருந்துட்டு போறோம். தெரிய வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல. டாஸ்மாக்ல நீங்க ஆட்சி பண்ண 5 வருஷமும் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு என்ன சாமி வாங்குறீங்க? பார்ட்டி ஃபண்டா? உங்க வாங்கின ஒரு வயலை விட மாட்டோம், ஒருத்தனை சும்மா விட மாட்டோம்னு சொன்ன உடனே இதுக்கு மேல இருந்தா அசிங்கப்பட்டு போக குமார்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் வெளில போலாமான்னு சொல்லிட்டு சின்னையா உதயநிதி அவர்கள் எழும்ப அண்ணனோட விழுதுகளும் ஒவ்வொன்னா எழும்பி கலர ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க சட்டசபையில இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள் மட்டும் அவரோட புன்னகை சிரிப்போடு விஜய் அவர்கள் சொன்ன என்னையா எங்க அப்பாவை காணோம்னு சொன்ன அந்த கதையை கேட்டு சிரிச்சுட்டே இருந்தார். அந்த கடைசியில நீங்க இதை மட்டும் பண்ணிருக்க கூடாது. எங்க பெரிய ஐயா ஸ்டாலின் அவருடைய இந்த ஆக்ஷனை, இந்த ஸ்வீப்புங்கிற ஆக்ஷனை கடைசியில போட்டிங்க பாருங்களேன். எங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் டிவிக்கு முன்னாடி அந்த லைவை பார்த்துட்டு சிரிச்சு குலுங்கிட்டாங்க. உண்மையை சொல்றேன், இப்ப ஏற்பட்ட ஒரு சட்டசபையை நானும் சரி நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். போட்டிருந்த லைவை டீ கடையில அங்கிள்களும் தாத்தாக்களும் மட்டும் பார்க்கல. டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இன்ஜினியர், ஐடி எம்ப்ளாயிஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்த நபர்களும் டிவிக்கு முன்னாடியும் போனுக்கு முன்னாடி தான் என்னடா பாக்குறீங்கன்னு பார்த்தா சட்டசபை லைவ் ஓடுது. ஆனா உண்மையில நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். காரணம், போன ஆட்சி எங்க பெரிய ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சி வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவரோட அவர் விழுதுகளான அமைச்சர்கள் பண்ற ஒவ்வொரு தப்புகளும் தப்பு மேல தப்பா பண்ணி கண்டென்ட்டும் டாபிக்ஸும் அள்ளி கொடுத்தாங்க. ஆனா நீங்க சிரிச்சு இப்படி சிரிக்க வச்சு நகைச்சுவை கண்டென்ட்டும் ஜாலரா போடுற கண்டென்ட்டா கொடுக்குறீங்க. நான் எங்கேயா போறதுக்கு? எனியோ வாழ்த்துக்கள். மக்கள் இன்னைக்கு நடந்த சட்டசபை நிகழ்வை பற்றி உங்களோட பொன்னான கருத்துக்கள் என்னங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.